கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே பாதையில் கஷ்டம் மழங்கிடும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27, 28. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். யாராவது வாசிக்கிறவங்க நீங்களே படிங்க, கொஞ்சம் சத்தமாக படிங்க. தாவீதின் வம்சம் தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கிருபை பெற்றவர்களே வாழ், நீங்கள் வாழ்வீர். ஆமென் சொல்லணுமா இல்லையா? நான் கெட்ட வார்த்தையை சொன்னேன். கிருபை பெற்றவர்களே வாழ்வீர்கள். கிருபை பெற்றவர்களே நான் சொல்லணும் வாழ்வீர்கள். நீங்க ஆமான்னு சொல்ல. ஆமென். கிருபை பெற்றவர்களே வாழ்வீர்கள். பின்னால அவன் என்ன வாழ விருப்பமில்லை போல தெரியும். ஏற்கனவே குடும்பங்களை படுற பாடெல்லாம் போதும் பாட்டு அழக சொல்றாரு. கிருபை பெற்றவளே வாழ். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறேன்னு சொல்ற மகளிர் எல்லாம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? எங்க கவனிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அடுத்து சொல்லது என்ன வாசிக்கணும்? ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க எப்படிப்பட்டவங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கண்ணா. நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன பிள்ளைகளும் தான். நீங்க எல்லாம் மகளிர் தானே. நம்ம எல்லாரும் யாரு? நீங்க எல்லாரும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அதனாலே சபையில் இருக்கிற எல்லா சகோதர மன்னிக்கணும் சகோதரிகளை பிள்ளைகளை நாங்கள் சபையிலிருந்து என்ன செய்யறோம்? வாழ்த்துறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே
இருக்குதா? அப்புறம் ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள்? ஏன் ஏன்னு சொல்லி நிறைய பெண்களை பற்றி சொல்லி இருக்கு. வசனத்தை படிக்கல, அந்த பாயிண்ட மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா நீங்க? ஆமா, நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். நம்பர் 1, பைபிள்ல வசனத்தெல்லாம் பார்க்கல, நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்க. சரியா? நம்பர் 1, ஜெபிக்கிறவளே வாழ்க. ஆமா, நம்பர் 1, ஜெபிக்கிறவளே வாழ்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க. அப்படி ஜெபிச்சீங்கன்னா நீங்க வாழ்வீங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த வாழ்த்துதல் உங்களுக்கும் பொருந்தும். பொருந்தும் எங்க இருக்குன்னு என்ன கேட்காதீங்க, நீங்க கண்டுபிடிங்க. சரியா? அதெல்லாம் போட்டு குழப்பம் வேண்டாம், நீங்க கண்டுபிடிங்க. ஜெபிக்கிறவர்களே வாழ்க. சரியா? அழகா சொல்லுது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு குடும்ப ஸ்திரியா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? ப்ரேயர் லைஃப் இருக்கணும். ஜெபிக்கிற அனுபவம் என்ன செய்யணும்? இருக்கணும். நான் முதல்ல சொன்னேன், வாய்ச்சாலகனா இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்னவா இருப்பாங்க? வாயில மட்டும்தான். அடிக்கடி ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, வாயில வடை சொல்றாங்க. உங்களெல்லாம் நான் சொல்லலைங்க, நீங்கெல்லாம் என்னதான் சொல்லியும் பாருங்க. அந்த வார்த்தை எனக்கு திரும்புது. சில நேரங்களில் நம்ம என்ன மாறிடுறோம்? வாயில மட்டும் வடை சுட்டிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களை பத்தி வேதம் நமக்கு சொல்லல. ஜெபிக்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? நம்பர் 1 சொல்லிட்டேன். 2வது நீங்க பாத்தீங்கன்னா கட்டுகிறவர்கள், குடும்பத்தை கட்டுகிறவர்கள், வீட்டை கட்டுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார். நீங்கள் சகோதரிகளை உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா? வேற அதுக்கெல்லாம் எதிர்கால காரியங்கள்லாம் கொடுக்குது. நான் அந்த அடுத்த வார்த்தை சொன்னா புரிஞ்சு கொள்ளுவீங்க எங்க இருக்குன்னு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறார். உங்கள் வீட்டை நீங்க என்ன செய்யணும்? கட்டணும். உங்க வீட்டை கட்டக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்குது? சகோதரிகள், மகளிரிடம் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரும் மகளிர் தான் நம்பி இருக்கிற. அநேக நேரங்கள்ல சபையும் உங்களை தான் நம்பி இருக்கிறது, தேசமும் உங்களை தான் நம்பி இருக்கு. சரியா? அப்ப புத்தி உள்ள ஸ்திரியா இருந்து உங்களோட வீட்டை என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? கட்டணும். அடுத்த வசனம் சொல்லுது, புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன செய்யறாலாம்? கையினால இடிச்சு போட்டுறான். நீங்கெல்லாம் வருங்கால சந்ததிகள், வருங்கால சந்ததிகள். உங்களோட குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும்? கட்டணும். ஒரு நாள் உங்களோட வீடு என்ன செய்ய போகுது? இடிச்சு போட மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதரர்கள், உங்களோட மனைவிமார்களுக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுங்க. உங்க வீட்டை கட்டுறதுக்கு ஃப்ரீடத்தை கொடுங்க. அவங்க நினைச்சா கட்டவும் செய்யலாம். எப்பவுமே இந்த குரங்குக்கு ஒரு புத்தி உண்டு. குரங்குக்கு கட்ட தெரியும். எங்கேயாவது குரங்கு கூடு கட்டி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கட்டி இருக்க கூட என்ன செஞ்சிடும்? ஆமா, அப்படி பிச்சு போடுற குடும்ப ஸ்திரீகளா இருக்கக்கூடாது. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? சரியா? அநேக நேரங்கள்ல நான் சொல்றேன், பாஸ்டர் தான் தெரிஞ்சு வச்சுதான் சொல்றேன், சபைக்கு தான் சொல்றேன், யாருக்கு சொல்றேன்? புரியுது இல்லையா? அதனால பாஸ்டருக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே ஆகணும். அதனால அப்படியெல்லாம் பாஸ்டர் இதெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு தான் கர்த்தரோட வசனத்தை சொல்றாரு இல்லையா? சொல்றேன். அப்ப நம்ம யாரா இருந்தாலும் நம்ம குடும்பம் என்ன செய்யணும்? கட்டப்படணும். குடும்பம் என்ன செய்யணும்? கட்டப்படணும். புருஷனும் மனைவியுமா கர்த்தர் ஏன் நினைச்சிருக்காரு? பிள்ளைகளை ஏன் தந்திருக்கிறாரு? உங்களோட வீடு என்ன செய்யணும்? ஞானத்தினால வீடு கட்டப்படும். ஒரு ஸ்திரீ, குடும்ப ஸ்திரீ வீட்டுல ஞானமா இருந்து தன்னோட குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை இருக்கு. நல்ல சொல்லுங்க. அப்படி குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. முதலாவது ஜெபிக்கிற ஸ்திரீ எப்படி இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. 2வது வீட்டை குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. 3வது நான் உங்களுக்கு சொல்றேன், சுறுசுறுப்பு உள்ள ஸ்திரியா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சோம்பல் தூங்கி விழ பண்ணும். சிலரை எப்ப பார்த்தாலும் உறங்கு மூஞ்சாவே இருப்பாங்க. சபையில கூட சோம்பல்
தூங்கி விட பண்ணும். குடும்பத்துல ஸ்திரீகள் எப்படி இருக்க போகுது? சோம்பேறியா இருக்கவே கூட. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பின் தூங்கி முன் எடுவாள் மங்கை. யாரு மங்கை? யாரு மங்கை? ஆமா, நீங்கெல்லாம் எப்ப தூங்குறீங்க, எப்ப எந்திக்கிறீங்க? நினைக்கிறேன் சிலருக்கெல்லாம் ஆண்கள் காப்பி போட்டு கொடுத்தா தான் எழும்புவாங்க. நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இல்லை, நல்ல கத்தோட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிங்க. சிலர் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு இது பசங்க நீதிமொழிகள் நல்லா படிங்க. இந்த சோம்பலா இருக்கிற இந்த வீடு என்ன செய்யுமா? இல்லை, நல்ல ஒரு வார்த்தை மேல் மச்சு என்ன செய்யுமா? பழுதுன்னு என்ன அர்த்தம்? ஓட்டை ஆகிடும். மேல் மச்சு எதை சொல்றது? உங்க வீடை சொல்லல, குடும்பம். நீ சோம்பேறியா இருந்து சுறுசுறுப்பா குடும்பம் எப்படி இருக்குன்னு நீ பார்க்கலன்னா உன் வீடு எப்படி இருக்குமா? மேல் மச்சு மாடி என்ன செய்யுமா? பழுதாகிட்டா அது ரிப்பேர் ஆகிடும். அதை ரிப்பேர் பண்ணலாம். எதை? எந்த கட்டடத்தை ரிப்பேர் பண்ணலாம்? உன் குடும்ப வாழ்க்கை பழுதாச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு முடியாது. ரிப்பேர் பண்றதுக்கு முடியாது. கடந்த காலங்களில் ஒரு பாஸ்டர் ஒரு செய்தியில சும்மா அந்த குடும்பங்களுக்கு பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார். யார்? பாஸ்டர் பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். புதுசாக கல்யாணம் நடந்துச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் நடந்த காலங்களில் ஓடிட்டு இருந்துச்சு. சட்டி பானைன்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்களா, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லு, நான் சொல்லணும் போல தெரியுது. வீட்டில் இருக்க சட்டி பாத்திரம் எப்படி இருக்கும்? அது கட்டாமட்டான முட்டி மோதியில் தான் கிடக்கும். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, உடனே வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு சொல்லிச்சு, அப்பா எப்படியாவது என்ன வந்து கூட்டிட்டு போங்க. எடுத்த உடனே ரிப்போர்ட் எப்படியாவது இந்த வீட்டில் செல்வமா இருக்கிறதெல்லாம் குடும்பத்தில் புருஷன் வீட்டில் வந்து நிறைய நேரம் அப்படி இருக்க முடியாது. வீட்டில் ராணி மாதிரி இருப்பாங்க. இங்கே புருஷன் வீட்டுக்கு வந்து சில நேரங்களில் வேலைக்காரியை விட கேவலமாக இருக்க வேண்டிய தரமாக வருது. அப்படி புருஷன் வைக்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு புருஷன் மனைவியை ராணி மாதிரி வச்சுக்க தெரியணும். மனைவி புருஷன் வீட்டுக்கு வந்து புருஷனை ராஜா மாதிரி வைக்கணும். அப்படிதான் ஒரு நல்ல. உங்க வீட்டில் உங்க புருஷன் எப்படி இருக்காரு? உங்க மனைவி எப்படி இருக்காங்க? ஹலோ, ஒண்ணு சத்தத்தை காணுங்க. போதும் தெரியலா? போதும்னு சொல்றீங்களா? அப்ப இப்படி இருக்கும்போது உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த அம்மா அப்பா சொல்லணும், நல்ல அப்பா அம்மா சொன்னம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு நான் சொல்லும்போது சொல்றேன், எனக்கு ஆண்டவர் தந்த நல்ல மாமனாருங்க எனக்கு கத்தரை துதிக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? 30 வருஷம் ஆயிடுச்சு. ஏதாவது சில கஷ்டம் வரும்போது நான் சொல்லுவேன். உடனே மாமனார் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட ஏன்னு கேட்கல. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லுவார், மோளை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்றது. இதாங்க உண்மையான குடும்பம். தெரியுமா? அங்கேருந்து வரிஞ்சு கட்டிட்டு வரல. இது வரைக்கும் என் மாமனார் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட என்னன்னு கேட்கல. தெரியுமா? அப்படிப்பட்ட நல்ல மாமனார்களுக்காக நம்ம கர்த்தரை எடுத்துக்கிட்டோம். ஆமென். அதே போல மாமியார் வாயில்லாத ஒரு பூச்சி. நல்ல மாமியாரை கர்த்தர் கொடுத்தார். என்னதான் இருந்தாலும் ஒன்று கூட இது பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவங்க கதை சில நேரங்களில் கதை சொல்லுவோம். அது அப்படி மறுமனே, இப்படி மறுமனே, அப்படி மறுமனே. நான் உட்காந்து கேட்டுட்டே இருப்பேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை. அப்படி இப்படின்னு குறை சொன்னது. அப்படிப்பட்ட நல்ல மாமியார்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. பொழுது தூக்கம் வருதா? அறிவு பிள்ளைகள் ஜெபிக்கணும். நல்ல மாமனார் நல்ல மாமியார கர்த்தர் தரணும். சரியா? சரியா? உங்களுக்கெல்லாம் இப்போ வேணாம். நீங்க எல்லாம் இப்போ படிக்கணும். நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? வந்துட்டாங்க நேர மருமகன் வீட்டுக்கு வந்து ஒரே சண்டை. அதில் ஒரு துண்டுக்கான ஒரு தடவை கூட்டிட்டு வந்தாங்க. யாரோ சொந்தக்காரனும் பொண்ணுடைய சொந்தக்காரனும். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மருமகனை படாரன்னு கணத்தில் அடிச்சிட்டான். இந்த அடிச்ச அடி இவனை விட்டு மாறவே இல்லை. பேசிட்டு போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், இனிமேல் என் வீட்டில் இருக்க வேண்டாம்னு கோர்ட்டில் கேஸ் போட்டான். டைவர்ஸ் கேஸ். 9 வருஷம் நடந்துச்சு. 9 வருஷம் அந்த பொண்ணு போராடிச்சு. மறுபடியும் தன் புருஷனோட வாழணும். என்ன செய்யலை? காரணம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நான் ஒன்று சொன்னேன், குடும்பம் வரும்போது எப்படி இருக்கும்? எல்லாம் கரெக்டாக இருக்காதுங்க. கரெக்டாக இருக்காது. முட்டி மோதி தான் என்ன செய்யும்? ஆமாம்.
ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, கர்த்தருக்கு நிறைய சிலர் தாராளமா கொடுக்குறவங்களா இருப்பாங்க, நல்ல செலவு பண்றவங்களா இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. உங்க குடும்பத்தில் அப்படித்தானே இருக்குங்க. புருஷன் தாராளனா மனைவி என்ன செய்யும்? கொஞ்சம் பிடிக்கும். மனைவி தாராளனா புருஷன் பிடிக்கும். ஒரு நினைக்கலாம், சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் செய்கிற அளவுக்கு என் பொண்டாட்டியை அந்த புருஷனை செய்ய விடுறதுன்னா கர்த்தர் அப்படிதான் அமைச்சிருக்கேன். சோதனம் பண்றீங்களா? சோதனம் பண்றீங்களா? அவரும் உங்களை போல ஏதாவது வாரி செலவு பண்றதுல அவங்களும் செலவு பண்ற ஆளா இருந்தா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. தெரியுமா? ஒரு ஆள் தாராளமா செலவு பண்றா, இன்னொரு நாள் என்ன செய்யணும்? கஞ்சத்தனம் அல்ல, கொஞ்சம் பிடிச்சி பக்குவப்படுத்தி அதை என்ன செய்யணும்? செலவு பண்ண தெரியணுங்க. அதுதான் நல்ல குடும்பம். 9 வருஷம் போறான்னாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, பொண்ணு அவன் வீட்டுக்கு போயிடுச்சு, மாப்பிள்ளை அவன் போனான், 2 பேரும் வேற வேற கல்யாணம் பண்ணி கடந்து போனான். எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னு சொன்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பஸ்திரிகள் அவரோட குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டுகிறவளாக குடும்பம் என்ன செய்யணும்? ஆமா, எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றேன், சகோதரிகள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் என்ன செய்யணும்? மனப்பாடமா அல்லது நல்லா புரிஞ்சு வைக்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணின புதுசு எங்களை தான் நாங்கள் சொல்ல முடியும், உங்களை சொல்ல முடியாது இல்லையா? கல்யாணம் பண்ணின புதுசுல என்னோட ஸ்தாபன தலைவர் அம்மாவை பார்க்க போனோம். ஏன்னா என் கல்யாணத்தை அவங்க வரல. அதனால என்ன பண்ண, நாங்கள் அவங்கள பார்க்க வந்தோம். நாங்கள் அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 26 வருஷம் அவங்கள்ட்ட இருந்தோம். அதனால பார்க்க போனேன். நாங்கள் 2 பேரும் உள்ளே போகும்போது அந்த அம்மா உட்கார வச்சுட்டு கேட்டாங்க, 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் உனக்கு தெரியுமாம்மான்னு கேட்டாங்களா? ஞாபகம் இருக்கா? ஆமாம். முதல் கேள்வி என்ன கேட்டாங்க? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் நீ படிச்சிருக்கியம்மா, உனக்கு தெரியுமா? உடனே சொல்லித்தான், ஆமாம்மா நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். நான் யோசித்தேன், தெரியுன்னு சொன்னதுனால நான் தப்பிச்சேன், இல்லைன்னு என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காம. அதனால சொல்றேன், குடும்பஸ்திரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எல்லா வசனங்களும் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ஒரு குடும்பஸ்திரிக்குள்ள வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை படிச்சு அப்படியே குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும்? கட்டணும். எத்தனை முடிச்சேன்? எத்தனை பாயிண்ட் முடிச்சேன்? 3. சுறுசுறுப்புள்ளவங்க. அதையும் சொல்லிட்டேன் தாங்க. ஆமா, நம்ம சகோதரிகள் எப்படி இருக்கணும்? நல்ல சுறுசுறுப்போடு இருக்கணும். வெயில் வரட்டுன்ற மாதிரி பார்த்துருக்க முடியும். பலவீனங்கள் உண்டு, உங்களுக்கு உண்டு தெரியுமா? சகோதரர்கள் பலவீனம் தான் படுத்துருவாங்க. ஆனா சகோதரிகள் பலவீனப்பட்டு படுத்துட்டாங்கன்னா அந்த வீடு வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி ஆகிடும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு நாள் கோவப்பட்டு படுத்து பாருங்க. நாங்கெல்லாம் வீரம் பேசுவோம், ஆனா அடுப்படியில போய் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு சோம்ப இருக்காங்க. எத்தனை ஆண்கள் வீட்டுல பாத்திரம் கழுவுறாங்க பாருங்க. பாஸ்டர் அது ஏன் வேலை இல்லை. சிலர் நல்லா சமைப்பிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலர் மனைவியை உட்கார வச்சு நல்லா சமைச்சு நல்லா செய்றீங்க. நீங்க போன பிற்பாடு நீங்க தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆமா, அதெல்லாம் சில குடும்பத்துல நடக்குது, எல்லாரும் சொல்லல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை, சகோதரிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்புள்ள கையோ செல்வத்தை உண்டா. சுறுசுறுப்புள்ளவன் கையோ என்ன நீதிமொழிகள் இருக்கு, என்னதை உண்டாகுமா? ஆமா, சோம்பல் தூங்கி உள்ள பண்ணும். சுறுசுறுப்புள்ள கை என்ன செய்யுமா? நீ உன் குடும்பத்துக்கு செல்வத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சகோதரியாக, ஒரு மனைவியாக இருக்கும்போது கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா இல்லையா சொல்லுங்களா? சத்தமா சொல்லுங்களா? நான் உங்களை தானே உற்சாகப்படுத்துறேன், சொல்லக்கூடாதவர் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாலாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஆமா, 4வது பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பஸ்திரி தன் குடும்பத்தை காக்கிறவளா இருக்கு. குடும்பத்தை பாதுகாக்கணும். இதுக்கு என்ன நீங்க கொண்டு வருவீங்க? டக்குனு யாராவது வசனத்தில் அப்படி இருக்கா? கரெக்ட், ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தார். ஆண்டவரே மோசை என்ன பண்றாராம்? கொல்ல பார்த்தார். உடனே மோசையோட மனைவி பேர் என்னது? சிப்போரா என்ன செய்யறா? உடனே ஒரு கல் எடுத்து மோசையோட நுனித்தோலை அறுத்து ரத்த சம்பந்தமான புருஷன். அன்னைக்கு மோசை கொல்லப்படவில்லை. ஒரு குடும்பத்தோட சகோதரி புருஷனை விற்க கூடாது, புருஷனை பாதுகாக்கிறவளா இருக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க?
உங்க புருஷனை எந்த விதங்களிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு முன்னால விற்க கூடாது. அது எப்பேற்பட்ட புருஷனா இருந்தாலும் அந்த புருஷனை காக்கக்கூடிய பொறுப்பு யாரு கையில இருக்குது? மனைவிமாரே உங்களுடைய கையில தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அது சொல்லுது. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது பெயர் பெற்றவனாகிறான். எப்படி அந்த பெயர் வருது? அன்பான சகோதரிகளே, எப்படி அந்த பெயர் வருது? சகோதரிகள் மூலமாக தங்கள் கணவனுக்கு என்ன பெயர் வருது? அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல பெயர் பெற்றவனாக மாறுகிறான். அப்ப என்ன செய்யணும்? உங்க புருஷனை காக்கிறவங்களா இருக்கணும். உங்க புருஷங்களை என்ன செய்யணும்? ஆமா, நிறைய பேர் புருஷனுக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது. சிலர் வீட்டுல அன்பா பேர் சொல்லி கொடுக்குறாங்கிறது வேற. சில வேலைகள் வீட்டுல கிடக்கிறதும் வெளியிலையும் வருங்க, தெரியுமா? வீட்டுல யோ அப்படின்றவர் 10 பேர் நிற்கும்போது யோ வாயா, அந்த பழக்கம் எங்க இருந்து வருது? திரும்ப நான் சொல்லுவேன், சாரால் ஆபரகமா அப்படின்னா நிறைய பேர் சிரிப்பான். சாரால் ஆபரகமா ஆண்டவரையும் கூப்பிட்டா இவனையா தெரியுமா? கர்த்தருக்கு அதே நேரத்துல சாரால் சுறுசுறுப்புள்ளும். எத்தனை வயதுல? வயதான காலத்துல ஆபிரகாம் 3 படி மாவை கொண்டு கையில கொடுத்தான். அவன் ஏதாவது புலம்புனானா? போய் அந்த நேரத்தில் கொண்டது வேணும்னா தின்னு செஞ்சு தின்னு. எவன் வந்தா எனக்கு என்ன, நான் செய்ய மாட்டேன். ஆபிரகாம் சாரால் என்ன செய்யல. அதனாலதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு 90 வயதான போதும் கர்த்தர் ஒரு பிள்ளை கொடுத்த ஒரு சந்ததி ஆச்சு. சுறுசுறுப்புள்ளவளா இருந்தான். ஆமென் சொல்லுவோமா? சிப்போரால் என்ன செய்தா? மோசேய பாருங்கள். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வச்சிருக்கிறது துணையா வச்சிருக்க, தெரியுமா? புருஷன் எஜமானும் மனைவி அடிமை இல்லை. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சமீபத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது சொன்னாரு, புருஷன் குடும்பத்துக்கு தலை, ஆனால் அந்த புருஷன் இருந்தால் யாரை உருவாக்குனாரு? மனைவியை உருவாக்குனார். அதனாலதான் ஆதாம் மண்ணு. நீங்க நினைச்சீங்க எங்களை மண்ணாக்கிடலாம், ஆனா நீங்க எலும்பு. நீங்க என்னது? அதனாலதான் சில நேரங்கள் அந்த வாய் கூட எலும்பா மாறும். எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் உண்டு, வாய்க்கு என்ன இல்லை, வாய்க்கு என்ன இல்லை. அதனாலதான் தாவீது சொன்ன, கர்த்தாவே வாய்க்கு காவல். முதலிடல் வாசலை நம்ம ஆண்டவன் ஞானம் உண்டு. இந்த 32 பல்லுக்கு ஒரு குட்டப்பட்டு அப்படி சாரி அந்த நாக்கு மன்னிக்கணும், தப்பா சொல்லணும். அந்த நாக்கு என்ன பண்ணிட்டார்? 32 பல்லை வச்சு ஜெயில் மாதிரி வச்சுட்டார். இல்லைன்னு அந்த நாக்குக்குள்ள அந்த பல்லு இல்லை, நான் வெளியில இல்லைன்னா இந்த நாக்கு என்ன செய்யும்? எப்போ பார்த்தாலும் அது வெளியே தான் கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் என்ன, அந்த நாவுனாலதான் எல்லாம் அம்பு பிரச்சனை வருது. உண்மைதானே? உண்மைதானே? அது எல்லாருக்கும் அது உள்ளதுதான். அப்போ 4வது ஒரு குடும்பஸ்திரி தன்னோட புருஷனை தன்னோட குடும்பத்தை என்ன செய்யணுமா? வித்து போடக்கூடாது, காக்கிறவர்களா இருக்கணும். 5வது நான் ஏற்கனவே தொட்டுட்டு விட்டேன். 5வது என்ன செய்யணுமா? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் அதிகம். அவன் சொல்லுமா? அவன் குடும்பத்துல ஒரு மனைவி எப்படி இருக்கணுமா? குணசாலியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்ல குணம், தெரியுமா? வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். அது நீதிமொழிகளை தான். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். இலைச்சை உண்டு பண்ணுகிறவர்களோ எலும்புரிக்கு. எப்போதுமே ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி எலும்புரிக்கையா இருக்கக்கூடாது. எலும்புரிக்கையா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. யாரா இருக்கணுமா? புருஷனுக்கு குணசாலியா இருக்கணும், கிரீடமா இருக்கணும். மனைவி புருஷனுக்கு என்னவா இருக்கணும்? நாம புருஷர்களை மனைவி என்ன செய்யணும்? நம்மளோட கிரீட மாதிரி பாவிக்கணும். நம்மளோட ஆண்டவர் ஞானம் உள்ளவர். மனிதனை உண்டாக்கும் போது சில இதுல சொல்ற மாதிரி தலையில இருந்தோ கழுத்துல இருந்தோ இடுப்புல இருந்தோ இடுப்பு கொண்டோ இல்லை, காலில் இருந்தோ உண்டாக்கல. ஆண்டவர் எங்க இருந்து எடுத்தாங்க? அந்த ஈக்குவல கத்தர் கொடுத்தார். எப்பவுமே சொல்லுவேன், குடும்பத்துக்கு புருஷன் தலை, மனைவி இருதயம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, புருஷனுக்கு நீங்க எல்லாம் யாரு?
இந்த இருதயம் தான் ரத்தத்தை ஸ்டோர் பண்ணி இந்த ரத்தத்தை அங்கே கொடுக்கும் தலைக்கு. என்னது? ஹார்ட், இருதயம். இந்த இருதயத்தில் மூளைக்கு என்ன போகணும்? ரத்தம் போகணும். அதே நேரத்தில் இந்த இருதயம் எதையும் யோசிக்க முடியாது. எதை யோசிக்கணும்? அப்ப எல்லா யோசனை எங்கிருந்து வரணும்? அங்கிருந்து வரணும். அப்படின்னு சொல்லணும். குணசாலியான ஸ்திரியா இருக்கணும். அதனால 31 அதிகாரத்தில் நீதிமொழிகளில் அந்த கடைசி வசனத்தை சொல்லும்போது சொல்றான், அநேக பெண்கள் இந்த உலகத்துல குணசாலிகளா இருந்தது உண்டு. வசனத்தை மட்டும் பிடிங்க. வசனம் சொல்லுங்க. 31:29. அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று. புருஷன் மாதிரி மனைவி மாதிரி என்ன செய்யணும்? புகழனுங்க. எத்தனை பேர் புகழ்றீங்க? இதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு புருஷன் மத்தியானம் வேலைக்கு போயிட்டு அவசரமா வீட்டுக்கு வந்துட்டேன். மத்தியானம் சாப்பாட்டு இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, புருஷன் வந்துட்டாருன்ட்டு ஐயோ நீ உடனே என்ன செய்யறதுன்னு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் ரசத்தை வாங்கி வச்சுச்சு. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புருஷன் என்ன பண்ணாரு, வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு, சரி இவ்வளோ நாளாக நான் மனைவிக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை, இன்னைக்கு எப்படியாவது மனைவிக்கு என்ன செய்யணும், ஒரு நன்றி சொல்லணும்னு அது சொன்னா, அம்மா இன்னைக்கு நீ கொடுத்த ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனைவி வழக்கமாக எடுத்த, ஐயா எத்தனை வருஷமா நான் வீட்டுல சமைச்சு போட்ட ரசம் உனக்கு ஒண்ணுமே தெரியல, இன்னைக்கு அடுத்த வீட்டை இருந்து ஒரு ரசத்தை வாங்கி கொடுத்து உனக்கு நல்லா இருக்கா? பிரச்சனை எங்கிருந்து வந்தது? நீ ஏன் அடுத்த வீட்டுல ரசம் வாங்கிட்டு வந்த? இதுதான் நிறைய பேருடைய இது தெரியுமா உங்களுக்கு? மனைவி ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லி கூட வாழ்த்த மாட்டாங்க, வேற ஒரு ஆளா வாழ்த்திருப்போம். சரியா? ஆமா. இதுல பென்சு சொன்ன ஒரு காரியம் தான், உங்க குடும்ப வாழ்க்கையில வேற யாரையும் உள்ள எல்லாத்துக்கும் கொண்டுறப்போம். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்லி முடிச்சேன்? நான் மறந்துடுறேன். நீங்க என்னது? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு என்னவா இருக்கிறாங்க? திருடமா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம குடும்ப ஸ்திரீகள், நீங்கள் குணசாலிகளா இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப நீங்களும் சகோதரிகள் யாரா இருக்கணும்? நல்ல குணசாலிகளா இருக்கணும். கர்த்தரை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து நான் உங்களுக்கு சொன்னது போல என்ன செய்யணும்? புத்தி உள்ளவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, புத்தியா இருக்கணும். சரியுமா? புத்தின்றது என்னது? எது என்ன செய்யணும், எப்படி யாரு புருஷன்கிட்ட எப்படி நடக்கணும், மாமனார் மாமியார்கிட்ட எப்படி நடக்கணும், மற்றவங்ககிட்ட எப்படி நடக்கணும். சிலருக்கு எதுவுமே தெரியாது. 50 வருஷம் ஆனாலும் இதனால தான் குடும்பத்தில் குழப்பம். சில மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நடப்பாங்க. தெரியுமா? உங்களை தான் சொல்கிறேன். ரொம்ப அருமையாக எந்த காரியம் என்ன செய்யாது, வெளியே வராது. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி செயல்படணும், என்ன மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும், இதெல்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ற விதங்களில் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. புத்தி இல்லாதனால தான் நிறைய குடும்பங்கள் தடுதலையாக மாறும். என்ன வேணும் நமக்கு? புத்தி வேணும். தெரியுமா? புத்தியோடு உங்களோட வீட்டை என்ன செய்யணுமா? கட்டணும். அந்த புத்தின்றதுக்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் தரேன். நீதிமொழிகள் 19-14 வருஷத்துக்கு பாருங்க. அதான் நினைக்கிறேன். 14 வருஷத்துக்கு பாருங்க. சொல்லிட்டேன். ஆமா, புத்தி. நீதிமொழிகள் சரி. ஆமா, அதுல சொல்லுவது அவன் கரெக்ட். அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? புத்தி உள்ள மனைவியோ பேச மாட்டீங்களே. எல்லா மனைவிமார்களும் சொல்லுங்களா, புத்தி உள்ள மனைவியோ. அப்ப நம்ம என்னணுமா? புத்தி என்ன செய்யணுமா? புத்தியோடு நடக்கணும். எப்படி நடக்கணும்? புத்தியோடு நடந்து. தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு குடும்பத்துல மனைவி விளக்கு ஏற்ற வந்தவங்கன்னு சொன்னோம். அப்படிதானே? ஒரு குடும்பத்துக்கு மனைவி யாரும் வந்திருக்கிறாங்க, உங்க வீட்டில் உள்ள விளக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அணைஞ்சு போகவே கூடாது. யாரையும் பார்க்காது. குடும்பத்தை கட்டுறது என்பது விளையாட்டு அல்ல. குடும்பத்தை கட்டுகிறது என்பது விளையாட்டு அல்ல. அதாவது 31ஆம் வசனம் சொல்லுது, அதிகாரத்துல சொல்லுது, அவள் தன் இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கெல்லாம் படி இழக்கிறாள், ஆகாரம் கொடுக்கிறாள். தெரியுமா?
அப்ப ஒரு மனைவி எப்படி எந்திரிக்கணுமா? காலையில எந்திரிச்சு ஆண்டோட சமூகத்துல நிக்கணுங்க. காலையில எந்திரிச்சு ஒரு மனைவி எங்க நிக்கணும்? தேவ சமூகத்துல நிக்கணும். தெரியுமா உங்களுக்கு? அவ ஒரு வீட்டாருக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கிறாளா? ஆமா, வீட்டாருக்கு அடையாள ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கெல்லாம் என்ன செய்யற? சம்பளம் கொடுக்கிற. சம்பளம் கொடுக்கிற. அடுத்த வசனத்துல சொல்லுது என்ன? ஒரு வயல என்ன செய்யற? விசாரிக்கிற, அதை வாங்குற, தன் கைகளின் சம்பாத்தியத்தினால திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இதெல்லாம் சுறுசுறுப்புக்கு நான் சொல்லிட்டேன் அந்த வார்த்தை. அப்போ ஒரு சகோதரி வீட்டுல என்ன செய்யணுமா? புத்தி உள்ள சகோதரியா இருக்கணும். அடுப்படியில இந்த கிச்சன்ல தேவைகள் இல்லைனாலும் அன்பா சொல்லலாம். புருஷன் வீட்டுல இருந்து பல டென்ஷனோட உள்ள வருவாரு. ஆமா, வந்தாரு. ஒரு வீட்டுல ஒரு எண்ணெய் கூட இருக்கா, ஒரு பருப்பு இருக்கா, வந்த புருஷனை உள்ள உட்கார வச்சு நல்ல தண்ணியை கொடுத்து ஒரு டீ பாலை கொடுத்து கொஞ்சம் அமர வச்சு கொஞ்சம் எந்த பொறுப்பாடு ஏங்க இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படிங்க? அந்த பிரச்சனை உடனே கொண்டு வராங்க. பிரச்சனை என்ன செய்ய போகுது? உடனே கொண்டு வராங்க. என்னங்க வேலையில சமாதானமா இருந்துச்சா? எப்படிங்க இருந்துட்டுங்க? அப்படியே பேசும்போது நறுக்கா சொல்லணும், பருப்பு அரிசி எல்லாம் தீர்ந்து போச்சுங்க. அப்ப நீங்க போடுற ஐஸ்ல அப்படியம்மா தான் நான் போறேன்னு சொல்லணுமே. வீட்டுக்கு இதுக்குதான் நான் நேரத்தோடு வர்றதே கிடையாது. எத்தனை புருஷன் சொல்றாங்க? இதுக்குதான் நேரத்தோடு நான் வீட்டுக்கு வரல, பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துருக்கேன். என் வீட்டுல வந்தா எரிஞ்சு விழுது, பக்கத்து வீட்டை போய் அன்பா பேசுறாங்க. இந்த அன்புக்கு யார் காரணம்? அந்த புத்தி இல்லாததான் காரணம். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே கடைசியா வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன் என்ன செய்யறா? புகழப்படுகிற ஒரு ஸ்திரியா இருக்கணும். அந்த 29, 30 படிக்க 31. சரி, 29ல இருந்து அதை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். ஒரு நல்ல புருஷ மனைவி என்ன செய்யணும்? புகழ். தெரியுமா? ரூத்தின் புஸ்தகத்துல படிக்கும் போது ரூத்து சொல்றான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கணும். தெரியுமா? உன் முந்தின நற்குணத்தை பார்க்கணும். உன் பிந்தின நற்குணம் அந்த வசனத்துல முடிந்து பாருங்க. அதற்கு அவன் தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபருக்கு பிறகே போவாததுனால உன் முந்தின நற்குணத்தை பார்க்கணும். உத்தமன் என்ன அர்த்தம்? உத்தமன் என்ன அர்த்தம்? உண்மை. உண்மையிலும் உண்மை. சரியா? உண்மையிலும் உண்மை இல்லையா? அவன் சொல்றான், உன்னோட முன்னமே நீ எப்படி இருந்த? நற்குணமா இருந்த. தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனத்துல சொல்லுது, அவன் பகல்ல வேலைக்காரிகளோட தங்கி இருந்து இரவுல மாமியார் இடத்துல போய் படுப்பான். வேலைக்காரிகளோட அவங்க இந்த கதரை பொறுக்கிட்டு இரவுல என்ன பண்ணுவாங்க? மாமியார் இடத்துல பார்ப்போம். இவ ஒரு என்ன சொல்லுவ, நல்ல குணம் இல்லைன்னா நைட்டு எங்கே தங்கி இருக்கணும்? எங்கே தங்கி இருக்கணும் இல்லையா? அவன் பார்க்கறான். அவன் போவா சொல்றான், உட முந்தின நற்குணத்தை பார்க்கணும். உட பிந்தின நற்குணம் எப்படி இருக்கு? கல்யாணம் பண்ணின ஆரம்பத்துல அவங்க புருஷன் உங்களை பார்த்து சொல்றதை விட போக போக பரவாயில்லம்மா, நீ நல்லா பண்றம்மா, நீ நல்லா செய்யறம்மா, நீ நல்ல குணமுள்ளவளார்கள் என்ன செய்யணும்? ஆமா, ஒருவேளை வேணும்னு திட்டினாலும் பரவாயில்ல, நீங்க சரியா செஞ்சு பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஊதாரியா இருந்து அடங்காதவனா இருந்து சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டு போடு, அவன் அடங்கிடுவான். அவன் அடங்காத எந்த மனுஷனையும் அடக்கக்கூடிய வல்லமை யார் இருக்குன்னு மனைவிக்கு உண்டு. அது நல்ல அடக்கமா இருக்கணும். தவறான விதங்களில் என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தெரியுமா? அநேக ஊதாரித்தனமா இருந்தவங்களெல்லாம் ஒரு மனைவி குடும்பத்துல நல்ல மனிதனா மாத்தி இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. மனைவி புருஷனோட கோபத்தை என்ன செய்யணும்? அட்டங்கனா வடக்குமாரையே போட்டு அடிக்கிற அந்த ஆடுதல்ல உங்களுடைய செயல்பாடுகள் எப்பேற்பட்ட கடினமான புருஷனை என்ன செய்யணும்? ஒரு நல்ல வழிக்குள்ள கொண்டு வரதான் வசனம் சொல்லுது. உங்களோட முந்தின நற்குணத்தை பார்க்கணும். இந்த பிந்தின நற்குணம் எப்படி இருக்குது? உத்தமமா இருக்குது. இப்ப நீதிமொழிகள் 31 வந்துருங்க. 29வது வசனத்துக்கு பாருங்க. முடிக்க போகலாம். அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. நீயோ
அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். இங்க சொல்றான் சௌந்தரியம். சௌந்தரியம் நல்லது, நல்ல அழகு, நல்ல அழகு. சரியா? சௌந்தரியம் நல்ல அழகா இருக்கணுன்றதுக்காக ஜோடனை பண்றதை நான் சொல்லணும். எனக்கு நிறைய பியூட்டி பார்லர்லாம் வந்துச்சு. சரியா? அந்த முகத்தில் உள்ள அழகை நான் சொல்ல வரல, இருதயத்தில் செயல்படுகிற காரியங்களை வேற எங்க சொல்லலாமேன்னு சொல்லுங்க. சிலர் ஹேண்ட்பேக்கில் எல்லாம் பியூட்டி சென்டர்லாம் வச்சிருப்போம், தெரியுமா? அந்த அழகை சொல்றது சௌந்தரியம், வஞ்சனை உள்ளது, அழகும். 20 வயசு 21 வயசுல 25 வயசுல நல்ல அழகா இருக்கிறது ஒரு 40 வயசான எப்படி இருக்கும்? என்னன்னா மேக்கப் பண்ணுன்னா வருமா? அது கொஞ்சம் வேர்வை வந்தவுடனே என்ன ஆயிடுது? இருக்கிற ஆளே ஒரு மாதிரியா காட்டிவோம், தெரியுமா உங்களுக்கு? ஆனா இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. இங்க பண்ணி அங்க பண்ணி எல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் வேற வந்துச்சுன்னா எல்லாம் ஒளி என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே யாரோ மாதிரி சில நேரங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அழகு மீன் கர்த்தருக்கு பயப்படாத ஸ்திரீயோ, ஸ்திரீ ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு கிடைக்கிற புகழ் கர்த்தர் கொடுப்பாரு, குடும்பத்தில் உண்டா அப்படின்னு சொல்லுங்க. 7 காரியங்களை மனதில் வையுங்க. சரியா? ஆகவே வேதத்தில் சொல்லபடி கிருபை பெற்றவளே வாழ்க. எல்லா ஸ்திரீகளுக்குள்ள எப்படிப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். மகளிரே நீங்க எப்படிப்பட்டவங்க? கை கொடுத்து சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்கள் ஆசீர்வாதமா இருந்து, உங்களோட குடும்பம் ஆசீர்வாதமா இருந்து, நம்முடைய சபையில மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.